விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. ராமதாஸ் அன்புமணி இடையேயான சந்திப்பு கட்சிக்குள் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டுவரும் என பாமக மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ள நிலையில் இருவரின் சந்திப்பு சமாதானத்தை ஏற்படுத்தியதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடு நிலவி வந்த சூழலில் எதிர்பாராத திருப்பமாக இருவரும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். சுமார் 45 நிமிடங்கள் நடந்த சந்திப்பின் போது கட்சிக்குள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாக அன்புமணி கூறியதை ராமதாஸ் ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அன்புமணி இறுகிய முகத்துடன் புறப்பட்டுச் சென்றார். இந்நிலையில் ராமதாஸை தைலாபுரம் இல்லத்தில் பாமகவின் முன்னாள் ரயில்வே இணையமைச்சர் அரங்கவேலு, அரசியல் குழு தலைவர் பேராசிரியர் தீரன், கௌரவ தலைவர் GK மணி, திருக்கச்சூர் ஆறுமுகம், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாமக முக்கிய தலைவர்கள் ராமதாஸை அன்புமணி சந்தித்து பேசியதே முன்னேற்றத்தின் அறிகுறி என்றும் நல்ல செய்தி விரைவில் வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். முன்னேற்றத்தினுடைய அறிகுறியாதான் இருவரும் சந்தித்து பேசியது. முன்னேற்றம் இல்லாமல் சந்திக்க முடியுமா? ஒரு தீர்வை நோக்கி இல்லாமல் சந்திக்க முடியாது. அப்ப பேசியாச்சு. ஒரு பெரிய மாநாடு, வெற்றிகரமான மாநாடு. அந்த மாநாட்டில் ஐயா, சென்னை அன்புமணி எல்லாம் பேசினாங்க. கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாயிடுச்சு. அதுக்கு பிறகு நேற்று சந்திச்சாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே. நேரில் சந்திச்சு பேசுறதே நல்ல அறிகுறி தான். எப்படி, அதாவது ஒரு நிமிஷம், 2 பேரும் 3/4 மணி நேரம், இரு தலைவர்களும் 3/4 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. வெளியில இப்படி செய்தி பரப்பி விட்டா எப்படி? அதெல்லாம் யாராவது திட்டமிட்டு வேணும்னு இன்னும் இதை பெருசுபடுத்துறதுக்காக சொல்ற செய்தியை தவிர எப்படி பேசாம இருக்க முடியும்? பேசுற மனசு இல்லாம அவர் வருவாரா? பேசுற மனசு இல்லாம அவர் சந்திச்சு பேசுவாரா? இது வதந்திகள். இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கு, அறிகுறி இருக்கு, நல்ல செய்தியா 2 பேருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது அப்படித்தான் தெரியுது. வேற இல்லைனாக்கா இப்படி சொல்லுவாரா? நல்ல செய்தி வரும்னு சொல்லுவாரா? அதை பத்திலாம் நாங்க கேட்க முடியாதுங்க. அவர் நண்பர் என்ற முறையில பேசியிருக்கிறாரு. அதை பத்திலாம் நாங்க ஐயா கிட்ட கேட்க முடியாது. அதான் போய் மாநாட்டு வேலையை பாருங்க, இங்க ஏன் டெய்லி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. நன்றியா. அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள ஒரு சமரச உறவு ஏற்பட்டிருக்கு, நம்பலாமா? ஏங்க, நம்பிக்கையோட தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாம எதுங்க வாழ்க்கை? சொல்லுங்க பாப்போம். ராமதாஸ் அன்புமணி இடையிலான சந்திப்பு நீண்ட நாட்களாக நிலவி வரும் மோதலுக்கு முடிவை கொடுக்கும் என்று பாமகவினர் எதிர்பார்த்திருக்கும் நிலையில் வரும் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெறும் மாநாட்டில் இதற்கான பதில் கிடைக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ராமதாஸ் அன்புமணி இடையிலான சமரச பேச்சுவார்த்தையில் பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லை என அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், அவர் ஒரு நல்ல பெரிய மனிதர். நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய எண்ணங்களும் செயல்பாடும் துக்ளக் பத்திரிகையில் இருந்து அவருடைய தொடர்புகள் மக்கள் நலம் பெற வேண்டியதற்காக உள்ள ஒரு பெரிய நலம் விரும்பி அவர். சமரசம் என்கிற வார்த்தையில் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அதை பற்றி பேச்சுவார்த்தையில் பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் எந்த விதமான விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.